ஸோ இப்போ நிறைய ஸ்கூலில் லீவ் விட்டதுனால பசங்க எல்லாம் ஜாலியாக வீட்டில் இருக்காங்க. இந்த கதையில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன விஷயம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் கே நமக்கு வந்து லீவ் விட்டுட்டாங்க அப்படின்னு சொன்னால் எல்லா பசங்களும் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க வந்து நல்லா ஜாலியாக வெளியே விளையாடுவாங்க. நிறைய கேம்ஸ், நொண்டி, கபடி, கொக்கோ, இப்போ கண்ணாம்பூச்சி, ஓடி பிடிச்சி விளையாடுறது, அப்புறம் கோலி விளையாடுறது, பம்பரம் விளையாடுறது, இந்த மாதிரி நிறைய வந்து அப்போ இருக்க 90ஸ்க்கு நிறைய கேம்ஸ் வந்து விளையாட இருக்கும். ஒரு 10 டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் இருப்பாங்க. அதாவது அவங்க வீட்டில் இருப்பாங்க. அப்புறம் மிச்சம் இருக்க வந்து 1 மந்த்து கிட்டத்தட்ட 1 1/2 மந்த் வந்து அவங்க அம்மா வீடு, சித்தி வீடு, பாட்டி வீடுன்னு சொல்லி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ அது வந்து 90ஸ் கிட்ஸ். இப்போ இருக்க 2K கிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களுக்கு லீவு விட்டாலுமே ஒன்றுமே பெருசா ஒரு சேஞ்ச் கிடையாது. பெருசா ஒரு ஒரு ஹாப்பினஸ் கிடையாது. என்னன்னா, அவங்க ஆல்ரெடி ஃபோன் தான் பார்ப்பாங்க. ஆல்ரெடி டிவி தான் பார்ப்பாங்க. ஆல்ரெடி அவங்க அப்பா, அம்மா கூட தான் இருப்பாங்க. சேம் அதே தான். லீவ் விட்டாச்சு. ஃபோன் தான் பார்ப்பாங்க. டிவி தான் பார்ப்பாங்க. அவங்க அப்பா, அம்மா கூட தான் இருப்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து நிறைய கேம் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியல. தெரியாத கேமை அவங்க கற்றுக்கணுன்னு நினைக்கவும் இல்லை. அவங்களோட பேரண்ட்ஸும் அதை கற்றுக் கொடுத்ததும் இல்லை. ஏன்னா அவங்க பேரண்ட்ஸ்க்கும் ஆஃபீஸ் இருக்குது, ஜாப் இருக்குது, அவங்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்கறனால அவங்களாலையும் குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. 2வது, இவங்க வந்து பாட்டி வீட்டுக்கோ இல்லை அம்மா வீட்டுக்கோ யார் வீட்டுக்கும் அனுப்புகிற ஒரு ரிலேஷன்ஷிப்லேயும் இப்போதைக்கு இல்லை. ஏன் அப்படின்னா, ஸ்டார்டிங்லேருந்து அதாவது அவங்க குழந்த பிறந்து கொஞ்ச நாள் வளர்ந்து அப்போலாம் எடுத்துகிட்டு போயிட்டு அப்பப்போ காமிச்சிக்கி இது மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க தான் நம்ம ரிலேஷன், இவங்க நம்ம ரிலேஷன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஸோ அந்த பசங்களுக்கு வந்து யாரையும் எங்கேயும் பார்க்காததுனால இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அவங்க அப்பா, அவங்க அம்மா, அவங்க சிஸ்டர்ஸ், அவங்க பிரதர்ஸை தவிர மற்ற யாருக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப்போட நேமே தெரியல. ஒரு அத்தைன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து இப்போ நம்ம ஆன்ட்டின்னு கூப்பிட்றோம். ஒரு மாமான்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து இப்போ நம்ம அங்கிள் கூப்பிட்றோம். சும்மா ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, அவங்கள அண்ணான்னு கூப்பிட்டு போவோம். ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு வந்து ரிலேஷன்ஷிப்பே தெரியல. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க யார் வீட்டுக்கு போகுவாங்க? யார் வீட்டுக்கும் போகிறதில்ல. சேம் அவங்க அதே போல் கேம் விளையாட போகிறாங்க, டிவி பார்க்க போகிறாங்க, வீட்லேயே என்ஜாய் பண்ண போகிறாங்க. ஸோ இப்போ இருக்க ஜென்ரேஷனை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா, 90ஸ் கிட்ஸில் இருக்க எல்லா பேரண்ட்ஸோட பேரண்ட்ஸ் தான் 90 கிட்ஸில் இருக்கிறவங்க தான் இப்போதைக்கு 2K கிட்ஸோட பேரண்ட்ஸ். அப்போது 90ஸ் கிட்ஸ்கில் இருக்கவங்கலாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம ஜென்ரேஷன்ஸில் நம்ம எவ்வளோ ஜாலியாக விளையாடணும் அப்படின்ற விஷயத்த நம்ம பசங்களுக்கு நம்ம தான் டீச் பண்ணணும். வேறு யாரும் வெளியேருந்து வந்து டீச் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம விளையாடி இருப்போம். இப்போ நம்ம வந்து கபடியோ, கொக்கோவோ, இல்லை கேமோ, இல்லை ஓடி பிடிச்சி விளையாடுறதோ, கண்ணாம்பூச்சி ஆடுறதோ, நம்ம கூட இருக்க பசங்களோட வச்சு நம்ம வந்து பேட் பால் விளையாடுறதோ, நிறைய கேம்ஸ் விளையாடிருப்போம். கல்லாங்கா விளையாடுறது, தாய்பாஸ் விளையாடுறது, ஸோ அது மாதிரி மெனி கேம்ஸ் வந்து நம்ம விளையாடிருப்போம். இப்போவுமே நமக்கு வந்து அந்த ஆசை இருக்குது. நம்ம அப்படிலாம் என்ஜாய் பண்ணுமே, இப்போ நம்ம ஓடிட்டே இருக்கோமே, நம்ம குழந்தைக்காக ஓடுறோமே, நம்ம ஹஸ்பண்ட்காக ஓடுறோமே, நம்ம ஃபேமிலிக்காக ஓடுறோமே, அப்படி ஓடாமல் வீட்டிலேயே இருந்தாலும் அவங்களுக்கும் நிறைய ப்ரெஷர் தலையில் வந்து இந்த வேலையை பார்க்கணும், குழந்தைய பார்த்துக்கணும், அதை பார்த்துக்கணும், இதை பார்த்துக்கணும்னு சொல்லி பயங்கரமான ஒரு ப்ரெஷர்ஸ் எனக்கு தெரிஞ்சு இருக்கிறதுலே வந்து 80ஸை விட 90ஸ் தான் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்திருப்பாங்க. ஏன் அப்படின்னா, 90ஸ்க்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஃப்ரீடம் இருந்தது, இன்னும் கொஞ்சம் ஸ்பேஸ் இருந்தது. அதனால் அவங்க ரொம்ப ஜாலியாக இருந்தாங்க, கொஞ்சம் சேஃபாகவும் இருந்தது. பட் 80ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க இருந்த ஜென்ரேஷன்ஸில் நிறைய ஏரியாவில் லைட் இருக்காது, கரண்ட் இருக்காது, வீடெல்லாம் வந்து கிட்ட இருக்காது. ஸோ அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது அவங்க வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் வரைக்கும் தான் வந்து அந்த டைம்குள்ளே தான் அவங்களால விளையாட முடியும். ஸோ அதுக்கு மேலே கரண்ட் இல்லைன்னு சொல்லி அவங்கள விளையாட விட மாட்டாங்க, அவங்க விளக்கு வச்சு. ஸோ அந்த மாதிரி நிறைய ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு அவங்களுக்கும். இப்போ 2K கிட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா,
அவங்களுக்குமே வந்து எங்கே இப்போ சேஃபே இல்லை. இப்போ இருக்க பசங்களை நம்ம வெளியே அனுப்புறதுக்கு சேஃபே இல்லை. ஸோ அப்படி இருக்குது பாதி. ஸோ அவங்களாலேயும் நம்ம வந்து அவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. வெளியே இருக்க ஜென்ரேஷன்ஸில் இருக்க நிறைய பேரால் இப்போ இருக்கவங்களுக்கு சேஃப் கிடையாது. ஸோ அதனால் அவங்க வீட்டிலேயே நம்ம போட்டு அவங்கள அடைச்சி வைக்கிறோம். நெக்ஸ்ட் நம்மளோட ஹாப்பினஸ் கொடுத்த ஒரே ஒரு இயர்ஸ் பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் மட்டும்தான். அவங்க மட்டும்தான் எங்கே வேணாலும் சொல்லலாம். அவங்க மட்டும்தான் செம்ம ஜாலி, செம்ம என்ஜாய்மெண்ட், செம்ம ஜாலி எல்லாமே அவங்க மட்டும் நிறைய அனுபவிச்சிருக்காங்க. அந்த ஜாலியும் அந்த என்ஜாய்மெண்ட்டையும் நம்ம பசங்களுக்கு கொஞ்சம் கற்றுக் கொடுப்போம். நம்மளால் வந்து 100% நம்ம விளையாடின மாதிரி வெளியவே அவங்களால இருக்க முடியாது. இப்போ நம்மலாம் வந்து எப்படா டைம் ஆகும், எப்போ ஒரு 7 ஆகும் 8 ஆகும், நம்ம எப்படா ப்ரஷ் பண்ணிவிட்டு வெளியே ஓடலாம் அப்படின்ற ஒரு ஒரு ஜாலியில் இருப்போம். நம்மளை கூப்பிட்டு அடை பிடிச்சி அப்படி தான் நமக்கு வந்து டிஃபனோ லஞ்சோ காஃபியோ அப்படி தான் கொடுப்பாங்க. நம்மளை வீட்டுக்குள்ளேயே வரமாட்டோம். அதே மாதிரி நைட்டு வந்து ஒரு எப்படியோ ஒரு 8 9க்கு மேலே தான் நம்ம உள்ளேயே வரும். அது வரைக்கும் நம்ம விளையாடிட்டே தான் இருப்போம். விட்டுடுவாங்க. நம்ம அப்பா அம்மாவும் வந்து நம்மளை சேஃபாக தான் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி விட்டுடுவாங்க. நம்ம சேஃபாக தான் இருந்தோம். அப்போ அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் எங்கேயுமே வரல நான் நினைக்கிறேன். பட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் கூட ஒரு பசங்க காணோம் அப்படின்னா பயமாக இருக்குது. வீட்டு உள்ளேயே வந்து ரூம் ஃபுல்லாக லாக் பண்ணி வச்சுருந்தாலுமே ஒரு 10 மினிட்ஸ் வந்து இந்த ரூம்லேருந்து அந்த ரூமுக்கு போயிட்டு அவங்க ரிட்டர்ன் வரலன்னும் போது நம்ம பயப்படுறோம். ஸோ அப்படி இருக்குது. இப்போ இருக்க ஜென்ரேஷன் அப்படி இருக்குது. இவ்வளோ ஒரு டைட்டான ஜென்ரேஷனில் நம்ம குழந்தைங்கள நம்ம கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். நம்மக்குள்ளேயே நம்ம ஸ்பேஸ் கொடுத்துக்கணும். இப்போ நம்ம என்னென்ன விளையாடிருப்போம், வெளியே போய் பாதி கேம் விளையாடிருப்போம், வெளியே போகாமல் பாதி கேம் விளையாடிருப்போம். அந்த கேமெல்லாம் கொஞ்சம் நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம தான் நம்ம பசங்கக்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நம்மளோடைய அந்த காலம் வந்து முடிஞ்சு போயிடும். எப்படின்னா கல்லாங்கா, அப்புறம் வந்து தாயபாஸ், அப்புறம் வந்து பிஸ்னஸ் கேம், அப்புறம் வந்து ட்ரங்க் கார்டு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மார்க்கெட்டில் இல்லவே இல்லை. ட்ரங்க் கார்டு பிஸ்னஸ் கேம்லாம் வந்து நம்ம ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா பயங்கர என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா அதெல்லாம் இல்லை. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு தெரியும். நமக்கு இன்னுமே நமக்கு ரிஜிஸ்டர் ஆகிருக்கும். நம்ம அந்த கேம் எப்படி விளையாடிருப்போம், அந்த கார்டு எப்படி இருக்கும், அந்த கார்டில் இருக்க வேர்டெல்லாம் எப்படி இருக்கும், அதோட காசு வந்து நம்ம கேஷ் கொடுத்து வாங்குவோம், அதெல்லாம் எப்படி இருக்குன்ற விஷயம் வரைக்கும் நம்ம ஒரு 2 மினிட்ஸ் வந்து கண்ணை மூடி யோசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மைண்டில் வந்துட்டு போகும். ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து டீப்பாக விளையாடிருப்போம். எல்லாருமே விளையாடிருப்போம் எனக்கு தெரிஞ்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம பசங்களுக்கு நம்ம அதை கற்றுக் கொடுப்போம். மேக்ஸிமம் தேடி பார்க்கலாம். நிறைய ஷாப்பில் போய் நம்ம விளையாடின ஏதாவது 90s கிட்ஸ் கிடைக்குதா அப்படின்னு நம்ம பார்ப்போம். முடியாத ஒரு ஸ்டேஜ் வரும்போது நம்மளே அதை ரெடி பண்ணி கொடுப்போம். இப்போது வந்து நமக்கு அப்போ வந்து பரமபதம் இருந்துச்சு, அப்புறம் வந்து இந்த ஆடுபுள்ளி ஆட்டம் இருந்துச்சு. ஸோ இப்போலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல அதெல்லாம் கிடைக்கல. பட் நமக்கு தெரியும் எப்படி வரையணும், என்ன கேம்னு நமக்கு ஓரளவுக்கு தெரியும், ஓரளவுக்கு நம்ம கிளிக்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம குழந்தைங்க கூட காமிப்போம். இப்போது பேரண்ட்ஸ் வந்து ஆஃபீஸ்க்கு போகிற பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் ஒர்க் பண்ணுற பேரண்ட்ஸாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் டைம் கொடுக்கலாம். இப்போ மார்னிங்லேருந்து நம்ம நைட்டு வரைக்குமே நமக்கு ஒர்க் இருந்துகிட்டே தான் இருக்கும். இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதில் கொஞ்சம் நேரம் இப்போ ஒரு மார்னிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா அதில் ஒரு 1/2 hour அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணி இந்த கேம் இப்படி தான் அப்படின்னு சொல்லி ஒரு 2 days 3 days கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இப்போலாம் 2 days 3 daysலாம் இல்லை. நமக்கு வேணால் அது 1 week வரைக்கும் நம்ம கற்றுப்போம். பட் இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் 10 minutes போதும் ஒரு கேமை வந்து நம்ம கற்றுக் கொடுக்கறதுக்கு. அவங்க நம்ம விட அட்வான்ஸாக விளையாடுவாங்க எல்லா கேமையுமே. ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு 1/2 hour அவங்கள கூட உட்காந்து அவங்களுக்கு இந்த விஷயம்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா அவங்க வந்து இந்த மொபைல்லேருந்து வெளியே வருவாங்க. இந்த டிவி சேனல்லேருந்து வெளியே வருவாங்க. சும்மா நம்ம மொபைல் பார்க்காதீங்க, டிவி பார்க்காதீங்கன்னா வேறு என்ன பண்ணுவாங்க அவங்க? அது 2 தானே அவங்களோட டைம் பாஸ். அவ்வளோதான். கேம் விளையாடுவாங்க, மொபைல் பார்ப்பாங்க, யூடியூப் பார்ப்பாங்க, டிவி பார்ப்பாங்க. இவ்வளோ தான் அவங்களால முடியும். ஏன்னா நெக்ஸ்ட்டு வேறு எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நம்ம அவங்களுக்கு எதுவுமே கற்றுக் கொடுக்கல. அவங்களுக்கு நம்ம கற்றுக் கொடுத்ததெல்லாம் வீட்டு உள்ள இரு, சேஃபாக இரு,
ஃபோன் எடுத்துப்பார். இப்போ நம்ம வந்து ஒரு ஒரு 6 மந்த் பேபிக்கே வந்து நம்ம ஃபோன் கொடுத்து தான் வந்து சாப்பாடு ஊட்டுறோம். ஸோ அப்படி ஆயிடுச்சு. அப்போது இருந்தது வந்து நம்ம ஒரு பாப்பாவை தூக்கிட்டு ஒரு ஒரு தெருவையே போய் சுற்றிட்டு வருவோம். ஒரு ஊரே கூட அதோட சுற்றி அதை போயிட்டு நமக்கு வந்து ஊட்டி விட்டுருப்பாங்க. ஒரு 10 பேர் அந்த அந்த தெருவில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து உட்காந்து அவங்களோட அப்பா அம்மா எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க. சின்ன பசங்க நம்ம எல்லாம் போய் விளையாடிட்டு வந்து 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 வாங்கிட்டு இருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்மள பார்த்து விட்டு ஃப்ரீயாக வளர்த்து அம்மா அப்பா இருக்கும்போது நம்மளை ஃப்ரீயாக வளர்ந்த நம்மளே வந்து நம்ம குழந்தைங்கள ரொம்ப சேஃபாக பார்த்துக்கிற அளவுக்கு இப்போ இருக்க ஜென்ரேஷன் வந்து அவ்வளோ டைட்டாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம பசங்களை கொஞ்சம், அதாவது ரொம்ப ஃப்ரீயாக விட முடியாது. பட் கொஞ்சம் ஃப்ரீயாக நம்ம வீட்டு உள்ளே இருந்து சில விஷயத்த கற்றுக் கொடுக்கலாம், சில கேம்ஸை கற்றுக் கொடுக்கலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து இனிமேல் வந்து 1 மந்த்துக்கு வந்து லீவ் விட்டுருப்பாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எப்பயும் போல் அவங்கள வந்து ஸ்கூலுக்கு போ, டியூஷன் போ, அந்த கிளாஸ் போ, இந்த கிளாஸ் போ, வீட்டுக்கு வந்து ஹோம்ஒர்க் பண்ணு, இப்படி தான் நம்ம ப்ரெஷர் போட போகிறோம். பட் 1 மந்த் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ப்ராஜெக்ட் கொடுத்துருப்பாங்க. அது வந்து நம்மளோட ஜெனரேஷனில் எப்படி பண்ணுவோன்னா, சில பேர் பண்ணாமல் கூட போவாங்க. சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூலுக்கு ஓப்பன் பண்ணுற ஒரு ஒரு 5 டேஸ் அந்த மாதிரி வந்து தான் அதை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அப்படி இல்லைனா ஸ்கூல் லீவ் விட்ட உடனே அந்த 2 டேஸ் 3 டேஸ்க்குள்ளேயே ஃபுல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணுவோம். நடுவில் ஃபுல்லாக அந்த புக்கே தூக்கவே மாட்டோம். எங்கே இருக்குது அந்த ப்ராஜெக்ட் வந்து பண்ணி முடித்து வச்சுட்டு நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்டே காணாத போயிடும். ஏன்னா நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில் நம்ம ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு வந்த உடனே நம்ம வந்து அதை பண்ணி முடிச்சுருவோம். ஸோ அந்த மாதிரி நம்மளோட இருந்து லைஃப் வேறு. பட் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க ப்ராஜெக்ட் வந்து லீவ் விட்ட அன்னிலேருந்து ஸ்கூல் ஓப்பன் பண்ணுற வரைக்குமே ப்ராஜெக்ட் பண்ணிகிட்டே இருக்கிற அளவுக்கு அவங்களோட ஸ்கூல்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க அந்த ப்ராஜெக்ட். ஸோ அப்போது குழந்தைங்களுக்கு வந்து ஃப்ரீ எங்கே இருக்குது, டைம் எங்கே இருக்குது, ஜாலி எங்கே இருக்குது, எதுவுமே இல்லை. அந்த மாதிரி ஒரு இதில் வந்து நம்ம குழந்தைங்கள நம்மளை தள்ளி வச்சுருக்கோம், நம்ம தான் வச்சுருக்கோம். பட் அதுலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் பண்ணலாம். அது எப்படின்னா, எங்கேயாச்சும் நம்ம எதனா பார்த்தோம் அப்படின்னா அதை எடுத்துகிட்டு வாங்க. இப்போ வந்து இப்போலாம் ஜல்லி அதெல்லாம் இல்லவே இல்லை. நம்மலாம் வந்து ஜல்லியை தேடிட்டு போவோம். எங்கடா வீடு கட்டுறாங்க, எங்கடா நம்ம ஜல்லியை பொறுக்கிட்டு வந்து நம்ம கல்லாங்கா விளாட்லாம் அப்படின்னு சொல்லி பேக்காக கவராக தேடிட்டு வந்து அதை வந்து கொட்டி அந்த கல்லை கொட்டி நம்ம விளாடுவோம். இப்போல்லாம் பார்த்திங்க அப்படின்னா எங்கே இருக்குன்னே தெரியல. எல்லாருமே வந்து சிமெண்ட்டு மண்ணில் போட்டு கட்டுறதுனால ஜல்லிலாம் யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னும் தெரியல. மேபி யூஸ் பண்ணாலும் அவங்க காம்பவுண்ட் உள்ளே வச்சுக்கிறாங்க. நம்ம போய் ஒன்று எடுத்தாலுமே அதுக்கு வந்து பயங்கரமாக கத்துறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எங்கன்னா கிடச்சிது அப்படின்னா, அட்லீஸ்ட் நிறைய கிடைக்கலனாலும் ஒரு 5 நம்ம 5 கல் வச்சு விளையாடிருக்கோம், ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அது மாதிரி 5 எடுத்துகிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கற்றுக் கொடுக்கலாம். இப்போ அந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம கற்றுக் கொடுக்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா என் பசங்களுக்குமே வந்து அதெல்லாம் எதுவுமே தெரியாது. பட் நான் இப்போது இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு அப்புறமா தான் எனக்குமே தோணுச்சு, ஓகே நம்மளும் வந்து குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், நம்மளும் சில விஷயத்தை வந்து கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குமே தோணுது. நான் வந்து மார்னிங் வந்து கொஞ்சம் சின்னதாக பாப்பாவுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு கடைக்கு போயிருந்தேன். அப்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த ட்ரங்க் கார்டு அந்த மாதிரி வந்து அங்கே இருந்தது. ஆக்சுவலாக அது ட்ரங்க் கார்டு இல்லை. நான் பார்த்தோன்னே அது ட்ரங்க் கார்டோ அப்படின்னு நினச்சி நான் அதை எடுத்தேன். பட் அதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி இருந்தது. நான் அது கவர்லலாம் பேக் பண்ணி வச்சுருந்ததை பார்த்து நான் ட்ரங்க் கார்டுன்னு நினச்சி எடுத்துட்டேன். பட் அது ஓப்பன் பண்ணி பார்த்ததுக்கப்புறமா தான் தெரிஞ்சது ஒரு ஏடிஎம் கார்டோட ஒரு அட்டை. அதை வச்சு சும்மா அப்பா குழந்தைங்க விளையாடுற மாதிரி அப்படி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து தாயபாஸ். அந்த தாயபாஸ் பார்த்திங்கன்னா இந்த லீவ் டைமில் எல்லார் வீட்லேயுமே அவ்வளோ சவுண்டு கேட்கும்.
இப்படி அப்படியே விளையாடிட்டே இருப்பாங்க. நாங்கள்லாம் வந்து நைட் ஃபுல்லாக விடிய 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 விளையாடிட்டுருப்போம். விடிஞ்சதுக்கு அப்புறமா விளையாடிட்டுருப்போம். எப்போ அது நாங்கள் போய் அதை க்ளோஸ் பண்ணுவோன்னே எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் எங்கள் சித்தி வீட்டு பசங்க, எங்கள் அக்கா தங்கச்சி, எங்கள் தம்பி, எல்லாம் செம்ம ஜாலி. பெரியவங்க முதல் கொண்டு விளையாடுவாங்க. சித்தி, சித்தப்பா, அந்த மாதிரி எல்லோருமே வந்து ஒரு பெரிய டீம் போட்டு விளையாடுவோம். காலையில் எழுந்து அந்த டிஃபன் சாப்பிட்டதோட முடிஞ்சுது. அது ஈவினிங் வரைக்குமே வந்து நைட்டு வரைக்குமே அது கண்டினியூ ஆகும். நைட்டு இல்லை, விடியும். அதாவது நமக்கு விடியறதே தெரியாத அளவுக்கு நம்ம விடிய 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 ஆடிகிட்டே இருப்போம். அது ஒரு ஜாலி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் ஆகிடுச்சு. இப்போ நீ கீப்பப் பண்ணால் தான் ஸ்கூலில் பண்ணும்போது நம்மளால் கீப்பப் பண்ண முடியும். 9 ஆகிடுச்சு தூங்கு. மேக்ஸிமம் இப்போல்லாம் பார்த்தா 10. ஃபஸ்ட்டாக நம்ம 9க்குலாம் தூங்க வச்சுருவோம். இப்போ அடித்து பிடிச்சி பசங்க பார்த்திங்கன்னா 10 வரையும் வராங்க. ஸோ 10 ஆகிடுச்சு தூங்க வைங்க அப்படின்னு சொல்லி தூங்க வச்சிடுறோம். அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. அந்த மெமரிஸ் எல்லாம் நம்ம எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கே ரொம்ப ஹாப்பியாகவும் ஒரு டைம் வந்து ஃபீலிங்காகவும் இருக்குது. இவ்வளையும் நம்ம மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி. அவங்களுக்காக இல்லைனாலும் நமக்காக நம்ம வந்து அதை கண்டிப்பாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு யார் யாருக்கு அப்படி தோணுதோ ப்ளீஸ் அந்த மாதிரி நிறைய விஷயத்த எடுத்துகிட்டு வாங்க. பழைய பழைய கேம்ஸை வந்து 90s கேம்ஸை வந்து 90ஸோடு புதைஞ்சி போகாமல் 2K கிட்ஸு இன்னும் நிறைய வரப்போகிற ஜென்ரேஷன்ஸ்க்கு அதுக்கெல்லாம் நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த கேமை வந்து நம்ம வெயிலில் தான் போய் விளாட்ணுன்னு அவசியம் இல்லை. வீட்லேயும் வந்து விளாட்லாம், ஃபேமிலியாகவும் விளாட்லாம், சண்டை போடாமையும் விளாட்லாம் அப்படின்ற விஷயத்த வந்து நம்ம கற்றுக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம பாட்டு கேம் விளாடுவோம். பாட்டு போட்டி விளாடுவோம். பாட்டு போட்டி பார்த்திங்க அப்படின்னா நம்ம சும்மா வாயாலேயே வந்து ஹம்மிங் போடுவோம், மியூசிக் போட்டு அதை கண்டுபிடிக்க சொல்லுவோம். பாட்டு நான் ஒரு டீமாக இருப்பேன், நீங்கள் ஒரு டீமாக இருப்பீங்க. அதில் வந்து நம்ம ஒரு எழுத்து சொல்லி அந்த பாட்டு கேம் விளாடுவோம். அப்புறம் வந்து ஒரு நேம் சொல்லி அந்த பேரை வந்து நடித்து காமிச்சு அந்த பேரை கண்டுபிடிக்கணும்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச விஷயத்த வந்து நான் சொல்கிறேன். எனக்கு ஞாபகம் இருக்க விஷயத்த, உங்களுக்கு ஞாபகம் இருக்க விஷயத்த கமெண்டில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட, உங்கள் ஃபேமிலிஸோட, உங்களோட பசங்களோட கொஞ்சம் டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ இல்லையோ, உங்களோட மெமரிஸை நீங்கள் திருப்பி கூட்டிகிட்டு வர்றதுக்காகவாது கண்டிப்பாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். யூடியூபு, ஃபோனு, வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டா அப்படிலாம் இல்லாமல் இப்போ கொஞ்சமாக நம்ம சேஞ்ச் பண்ணலாம். இப்போது யூடியூப்பில், இன்ஸ்டாவில் கூட நம்ம யூஸ் பண்ணுற இந்த கேமை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய பேருக்கு தெரியும். அவங்களும் அதை ஷேர் பண்ணி அவங்களும் அந்த 90s கிட்ஸோட கேம்ஸ் எல்லாத்தையும் உயிர் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நான் பேசுனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்தெந்த கேம் தெரியும் அப்படின்னா எனக்கு அதுக்கும் அந்த நேமை வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. பை பாய்.